ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த 2025ல எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த ஆன்சர் ஷீட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றா, அவங்க எடுத்திருக்கக்கூடிய மார்க் ஒன்று, ஆனால் போட்டிருக்கக்கூடிய மார்க் ஒன்றா இருக்குது. உண்மை சத்தியமா இது யாரா இருந்தாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்க வந்து தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதில் இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே அவங்க வந்து அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 92, 95, 98 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் மட்டும் அவங்களுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 77 அவுட் ஆஃப் 100க்கு 77 மார்க். எல்லாத்துலேயும் 90 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டு இங்கிலீஷில் மட்டும் எப்படி இவ்வளோ மார்க் கிட்ட அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அபோவ் 95. இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு நல்லா எழுதியிருந்திருக்காங்க. 95 மார்க்குக்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் வந்த மார்க் பார்த்தீங்க என்னன்னா, அவங்களுக்கு வெறும் 77 மார்க்ஸ் தான் வந்து வந்திருக்குது. என்ன ரீசன், எதனால் இவ்வளோ மார்க் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணி வாங்கி பாருங்க, உங்களுக்கு மார்க் கம்மியாக வந்திருந்தது அப்படின்னா. ஏன்னா அதில் போன வருஷமே நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் வந்து 98, ஆனால் போட்டிருந்த மார்க் வந்து 68. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க் கிட்ட அவனுக்கு வந்து மார்க் வந்து டோட்டலில் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ போன வருஷம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நடந்திருந்தது. ஸோ அதனால தயவு செஞ்சு யாருக்கு டவுட் இருந்தாலும் உங்கள் பேப்பரை அப்ளை பண்ணி வாங்கி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி பார்த்ததுனால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் மார்க் வந்து 90க்கு 67, 100க்கு 77 மார்க்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டில் வந்திருக்குது. ஸோ மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே 90 மார்க்குக்கு மேலே. பட் ஆக்சுவலாக அவங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, 1 மார்க்கில் 19மே கரெக்டு, 2 மார்க்கில் அப்ரிசியேஷனில் 8 மார்க்கு, அதே போல் கிராமரில் ஃபுல் மார்க்கு. சரியா, கிராமரில் ஃபுல் மார்க்கு, இஆர்சியில் ஃபுல் மார்க்கு, கொஷின் ஆன்சரில் ஃபுல் மார்க்கு, ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட் 3 மார்க்கில் ஃபுல் மார்க்கு. 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 35க்கு 33 மார்க்ஸ், ஒரு 2 மார்க் மட்டும் நமக்கு இங்கே அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. சரியா, ஸோ 1 மார்க்கில் ஒரு மார்க்கும் 5 மார்க்கில் ஒரு 2 மார்க்கும், ஆக மொத்தம் 90க்கு அவங்களுக்கு குறைஞ்சது 3 மார்க் மட்டும்தான். அப்போ அவங்க மார்க் என்ன, 87. கீழே கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க, 87ன்னு. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் எத்தனை மார்க் அப்படின்றது இங்கே என்டர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேஜ்லையும் எத்தனை மார்க் அப்படின்றத இங்கே என்டர் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி வருதா அப்படின்ற அந்த டோட்டல் நமக்கு இங்கே இருக்கணும். ஸோ கொஷின் நம்பர் வைஸ் டோட்டலும் 87 மார்க் வந்துருச்சு, பேஜ் நம்பர் வைஸ் டோட்டலும் 87 மார்க் வந்துருச்சு. இது ரெண்டையுமே செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திருத்தக்கூடிய ஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் எக்ஸாமினர், அவர் தான் திருத்துவார். அவர் திருத்தி இந்த டோட்டல் போட்டு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சுனா தான் இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சர் வந்து அவங்களும் டீச்சர் தான், இங்கிலீஷ் டீச்சராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த கொஷின் வைஸ் டோட்டலையும் செக் பண்ணுவாங்க, பேஜ் வைஸ் டோட்டலையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதான்றத பார்ப்பாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஇ அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்களும் வந்து இங்கிலீஷ் டீச்சர் தான், சீனியராக இருப்பாங்க, அந்த டீமுக்கே லீடராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. மூணாவதா உள்ள இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வைஸ் மார்க்ஸ் கரெக்டாக இருக்குதா, கொஷின் வைஸ் மார்க்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணி 2 டோட்டலும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க் வந்து என்டர் பண்ணுவாங்க. சரியா, எவ்வளவு அஜாக்கிரதையாக 3 பேரும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு பாருங்க. ரெண்டுலேயுமே 87 போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 67ன்னு போட்டிருக்காங்க.
ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20 மார்க் லாஸ். 97 மார்க் எடுக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் அவன் எடுத்திருந்தது வெறும் 77 மார்க் தான். இது உண்மையாவே யாரா இருந்தாலும் இந்த ஒரு ரிசல்ட்டை ஏத்துக்க முடியாது. இதுதான் இந்த வேல்யூஷன்ல நடந்திருக்குது. சரியா, இங்க பாருங்க 8/4/2025 எவாலுவேட் பண்ணியிருக்காங்க, திருத்திருக்காங்க. கேம்ப் நம்பர் 3. ஸோ கேம்ப் நம்பர் 3 அப்படின்றது, ஸோ அது எந்த கேம்ப் அப்படின்னு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி அதிகமாக வந்து இந்த மாதிரி சென்னையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சென்னையில் தான் இந்த பேப்பர் வந்து எவாலுவேட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக தெரியல. பட் யாராக இருந்தாலும் செஞ்சது தப்பு தான். ஸோ தயவு செஞ்சு டீச்சர்ஸ், பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த மனநிலையை கொஞ்சமாவது அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அதுலேயும் பர்டிகுலராக இங்கிலீஷ் வேல்யூஷன், இங்கிலீஷ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வந்து அவார்ட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் இந்த பேப்பரை சொல்லுவேன். இது என்னோட ஸ்டூடெண்ட்டோட பேப்பர். இவங்க பார்த்தீங்கன்னா 90க்கு 77, 100க்கு 87 மார்க். பட் எப்போவுமே 95, 96 மார்க்குக்கு மேலே எப்போவுமே இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் மட்டும்தான் கம்மி, 87 மார்க். மற்ற எல்லாத்துலேயுமே 90 மார்க்குக்கு மேலே, 95 மார்க்குக்கு மேலே. ஒரு வாரம் ரூமை விட்டு வெளியிலவே இல்லை இந்த ஸ்டூடெண்ட். அவங்க அம்மா வந்து அவ்வளோ சொல்லி வருத்தப்பட்டாங்க என்கிட்ட. ஸோ பேப்பர் வாங்கி பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு தான் நம்ம ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணாங்க. அதில் பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 1 மார்க்கில் எல்லாமே கரெக்ட், 20 out of 20. சரியா, எல்லா 1 மார்க்குமே கரெக்ட். இது அப்ரிசியேஷனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸ் வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தியர் காசல்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இது வந்து ஆக்சுவலாக இங்கே ஆன்சர் கீழே வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால 1 மார்க் வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, அதுக்கு 1 மார்க் வந்து நியாயமானதுன்னே வச்சுக்கிறோம். கிராமரில் எல்லாமே கரெக்டு, இஆர்சியில் எல்லாமே கரெக்டு. கொஸ்டின் ஆன்சர்ஸில் தேவையில்லாமல் இங்கே 1 மார்க் குறைச்சிருக்காங்க. அந்த 34th கொஸ்டினுக்கு எனி 3 பாயிண்ட்ஸ் இருந்தாவே மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு 3 மார்க் கொடுக்கலாம், பட் 1 மார்க் குறைச்சிருக்காங்க. அது ஏன்னு தெரில. சரியா, அடுத்து இந்த 39th கொஸ்டினுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. இந்த டயலாக் ரைட்டிங்க்கு இங்கே பாருங்க, வி ஆர் லுக்கிங் இன்டு தட் சார். இது கரெக்ட் தான். அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் வி ஆர் அப்படின்றது இதை திருத்தின இங்கிலீஷ் டீச்சருக்கே தெரியலைன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களாம் இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. எதுக்காக இங்கே ரவுண்ட் போட்டு 1 மார்க் குறைச்சிருக்காங்கன்றத அவங்கள்ட்ட அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 40வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். இது என்ன மிஸ்டேக் இங்கே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? யூசிங் த நைஃப்ல என்ன மிஸ்டேக் இருக்குது? இங்கே கிரைண்ட் வெல் இன்டு அ ஸ்மூத் பேஸ்ட்ன்ற இந்த இன்டுல என்ன மிஸ்டேக்? அவங்க ஐஸ் கியூப்ஸ்ல என்ன, இந்த டிரான்ஸ்ஃபர் இன்டு ஏ கிளாஸ்ல என்ன மிஸ்டேக் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? கரெக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. இங்க பாருங்க, பப்ளிஷ்டு எல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. கிராஃப்ட் ஆஃப் மேக்கிங் இது எல்லாமே கரெக்ட். ஃபார் விச் ஆர்வல் இது எல்லாமே கரெக்ட். எதுவுமே மிஸ்டேக்கே இல்லை. ஸோ தேவையில்லாத ரவுண்ட் பண்ணி கோடு போட்டு பேராகிராஃப் எல்லாம் 3 மார்க்குன்னு போட்டு அவ்வளோ மார்க் வந்து தேவையில்லாமல் குறைச்சி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி நீங்க பண்றதுனால அந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா யாருடைய பொறுப்பு? அது யாரை வந்து சேரும்? அந்த பாவம்லாம் இந்த பேப்பர் திருத்தின, இந்த இவ்வளவு அஜாக்கிரதையா திருத்தின அந்த ஸ்டாஃபை தான் வந்து சேரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் இது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய பேப்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 8122294404. தேங்க்யூ.